ஹே காய்ஸ், நான் உங்கள் ஆரோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிராஃபிக் டிசைனர்லேருந்து நெக்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் போகலாம், என்னென்ன மாதிரி ஃபீல்டு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராஃபிக் டிசைனர் இருக்க இனிஷியல் பாயிண்ட்டு. கிராஃபிக் டிசைனரில் என்னென்னலாம் பண்ணலான்னா, 2D அனிமேஷன்ஸ், 2D அனிமேஷன், போஸ்டர், பேனர்ஸ், விசிட்டிங் கார்டு, லோகோ டிசைனிங்கு, பேம்ப்ளெட் டிசைனிங்கு, சோஷியல் மீடியா கண்டென்ட் க்ரியேஷன். ஓகேங்களா, இதுதான் பேசிக்கான ஒர்க்ஸ்னு வச்சுங்களா. இதே மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. புக் எடிட்டிங் இருக்குது, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா புக் பிரிண்டிங், பப்ளிஷ்ன்ற டொமைன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சைன் பண்ணி நிறையா ஒர்க் பண்ணலாம். பட் இதில் இருந்து நீங்கள் ஃபர்தராக நீங்கள் என்ன லைனுக்கு போக போகிறீங்க, எவ்வளோ எடிட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ கெயின் பண்ண போகிறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ கிராஃபிக் டிசைனர் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட்குள்ளவே போய் நின்றுடும். அதுக்கப்புறம் அது வந்து செகண்டரி லைனுக்கு போகுமா போகாதான்றது தெரியாது. என்ன செகண்டரி லைன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஒரு இப்போது உங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும். இப்போது ஒரு கிராஃபிக் டிசைனராக நீங்கள் இருக்கீங்க, ஓகேங்களா. கிராஃபிக் டிசைனர்லேருந்து நெக்ஸ்ட்டு என்ன போனால் நம்மளுக்கு சேலரி வந்து அதிகமாக கிடைக்கும், என்ன வந்து ஸ்கோப் இருக்குது, என்ன மார்க்கெட்டில் வந்து நம்ம அவுடேட்டடாக ஆகாமல் இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களை தினமுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு டொமைனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து உங்களை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னு வச்சிங்களேன், நம்மளால் சைன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இப்போது மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறீங்கன்னா, மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். டூல்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான எடிட்டிங் கேப்பபிலிட்டி இருக்குது, கெப்பாசிட்டிஸ் இருக்குது, மார்க்கெட்டில் வந்து எது ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மூவிக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மூவியில் எடிட்டராக மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா, அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ன்றது வந்து ஒரு பக்காவான சாஃப்ட்வேரு. அப்புறம் ப்ரீமியர் ப்ரோ, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபிலமோரா, மாயா, இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக மார்க்கெட்டில் போயிட்டுருக்கிற ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர்ஸ். அப்புறம் பிளெண்டர் சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூவி ரிலேட்டடான ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறது. மூவிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ மோஷன் கிராஃபிக்ஸ் இருக்குது, ஓகேங்களா. க்ரீன் மேட் எஃபெக்ட் இருக்குது. இந்த மாதிரி மூவிக்குள்ளே போயிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அது ஒரு தனி வேர்ல்டு. அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு எப்படி சொல்கிறது, உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயம் இருக்கும் அதில். க்ரீன் மேட்டு, மோஷன் கிராஃபிக்ஸு, ஓகேங்களா. அந்த அனிமேட் பண்ணுற விதங்கள், 2D அனிமேஷன் பண்ணுறது, பிளெண்டர் சாஃப்ட்வேர் வச்சு இப்படி அனிமேட் பண்ணுறது, இப்படி நிறைய டைப் ஆஃப் வேர்ல்டு இருக்குது மூவிக்குள்ளே போனால். ஸோ ஓகே, மூவி தனியாக அப்படியே வைங்க. அடுத்து என்ன கிராஃபிக் டிசைனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா, கிராஃபிக் டிசைனர் என்ன பண்ணுவாங்க, கார்பரேட் டிசைன்ஸ் பண்ணுவாங்க, பிபிடி டிசைன் பண்ணுவாங்க. அப்புறம் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌசர், பேம்ப்ளெட், இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணுவாங்க வச்சுங்களேன். பேசிக்காக விசிட்டிங் கார்டு பண்ணுறது, புக் எடிட் பண்ணுறது, ஒரு 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 இமேஜை வந்து க்ராப் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு போனால் சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஒரு 30Kலேருந்து 40Kக்குள்ளவே நின்றுடும். அதுக்கப்புறம் இன்க்ரீஸே ஆகாது. நீங்கள் கிராஃபிக் டிசைனர்ன்ற ரோலில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆகும்போது நீங்கள் அப்கிரேட் பண்ணி வேறு ஒரு ரோலுக்கு மூவ் ஆகனா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். கிராஃபிக்ஸ் டிசைனர்ன்ற ரோல் மூலியமாகவே உங்களுக்கு அதிகமாக சேலரி கிடைக்கிறதுக்கு ஒரு கட்டத்தோடு நின்றும். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் என்ன ஃபார் யூஎக்ஸ் டிசைனர் சொன்னோன்னா UI UX டிசைனிங் சொல்லுவேன். UI UX டிசைனிங்னா மோர் இன்டு டெவலப்மெண்ட், ஓகேங்களா. டெவலப்மெண்ட் எப்படி சொல்கிறது, மாடர்ன் மொபைல் அப்ளிகேஷன் டிசைன்ஸ் பண்ணுறது தான் மொபைல் அப்ளிகேஷன், வெப்சைட் டிசைன்ஸ், ஓகேங்களா. இன்னும் நிறையா இருக்குது யூஎக்ஸ் டிசைனிங்கில். யூஎக்ஸ் டிசைனிங்கிறது என்னென்னா, இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் டிஜிட்டல் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு யூஎக்ஸ் டிசைனர் தேவைப்படுவாங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற பொருளோடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மவுஸ், ஓகேங்களா. இந்த மவுஸு இப்படி நல்லா ஷேப்பாக இருக்கணும், இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்றத கொண்டு டிசைன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான். இது எனக்கு இவ்வளோ சாஃப்டாக இருக்கணுன்றத டிசைன் பண்ணதும் வந்து இது ஒரு பிளானிங், ஒரு பர்சனாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் தான். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்லையுமே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இன்றைக்கி விஷயம் நடக்கிறதே கிடையாது. எல்லா பொருள்லேயுமே ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. காரில் நீங்கள் போனாலும் அதில் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உங்கள் டேஷ்போர்டில் இருக்கிற சுவிட்சஸ்லேருந்து, உங்கள் ஸ்டேரிங்லேருந்து, கியர் பாக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பண்ணி தான் ஒரு டிசைனாக பண்ணுறாங்க, ஓகேங்களா. எது ஈஸியாக ஒரு யூசருக்கு கிடைக்கணும் அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு ப்ராடக்டை டிசைனே பண்ணுறாங்க. இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்லு. இதை எப்படி கண்டுபிடிக்கணும், இதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான மெத்தடாலஜிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸு கடல், அது ஒரு கடல், அது தனியாக ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு கடல். அதில் நீங்கள் போய்
நீங்கள் அதில் போயிட்டு நிறைய சைன் அப் பண்ணலாம், நிறைய யோசிக்கலாம், ரிசர்ச் பண்ணலாம், மார்க்கெட் ரிசர்ச், யூசர் ரிசர்ச் பண்ணலாம், நிறைய ப்ராடக்ட்ஸ் பற்றி நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு நிறைய ப்ராடக்ட்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணலாம். ஓகேங்களா, கன்சல்டிங் ஃபார் தி கம்பெனிஸ், அப்ளிகேஷன்ஸ்க்கு கன்சல்டிங் கொடுக்குறது. ஓகேங்களா, யூசர் அக்வயர் பண்ணுறதுக்கான மாடல்ஸ் ரெடி பண்ணுறது, யூசர் பிஹேவியரை அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரையும். ஸோ அதுவும் ஒரு பெரிய கடல். ஓகேங்களா, ஸோ அதுலேயும் நீங்கள் பெரிய ஆளாக வரலாம், நிறையா ஸ்கோப் இருக்குது. ஓகேங்களா, எவ்வளோ டேலண்டட் அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ எவ்வளோ டேலண்டடாக இருக்கீங்களோ அது மாதிரி. ஸோ இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரையும் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன் டு டெவலப்பர். ஸோ நீங்கள் டெவலப்பர் என்ன சேலரி வாங்குறாங்களோ அதே சேலரியை சேமாக இந்த சைட்லேயும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரும் எதிர்பார்க்கலாம். ஸோ இது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனிங். நெக்ஸ்ட்டு யூஐ டிசைனிங் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். யூஐ டிசைனர்னா சேம் ஒரு டிசைனை பல்வேறு விசுவலைசேஷனாக மாற்றி கொடுக்கறதுக்கு பேர் தான் யூஐ டிசைனிங் சொல்லுவாங்க. யூஐ டிசைனிங்கில் ஓகேங்களா பேசிக்காக நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நீங்கள் விஷயமே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா, பிளாட்ஃபார்ம்ஸ்னால் என்னென்ன, ஆண்ட்ராய்டுன்றது ஒரு பிளாட்ஃபார்மு, ஐஓஎஸ்ன்றது ஒரு பிளாட்ஃபார்மு, அதே மாதிரி விண்டோஸ்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அவங்களுடைய பேசிக் யூசர் கைட்லைன்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து யூஐ டிசைனருடைய டாஸ்க். அண்ட் தென் அவங்களுடைய க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருக்கணும். கலரை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு புது விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்க ரொம்ப போடணும். அதாவது இன்ஸ்பிரேஷன் 25%, 75% ஆஃப் தாட் ப்ராசஸ், நியூ இனோவேஷன் இருக்கணும் ஒரு டிசைன்லையும். அப்போ தான் அது வந்து நியூ லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கும். டிசைனரும் ஈக்குவலன்ட் டு டெவலப்பரோடைய சேலரி தான். சம்டைம்ஸ் வந்து டெவலப்பருக்கு பதிலாக இவங்களும் யூஐ டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக சில பேர் பண்ணுறாங்க, சில பேர் மார்க்கெட்டில் பண்ணுறதில்ல. ஸோ இவங்களும் நல்ல கெயின் ஆவாங்க, நல்ல குரோத் இருக்குது. கிராஃபிக் டிசைனுன்றது வந்து ஒரு சின்ன மூலக்கூறு. அந்த மூலக்கூறில் நீங்கள் ஜம்ப் பண்ணி இருந்தீங்கன்னா இன்னையிலேருந்து யோசிங்க, நீங்கள் எந்த டொமைனுக்குள்ளே போகலாம், எதுக்குள்ளே படிக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கிராஃபிக் டிசைனர்லேயே நிறையா நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறது, கிராஃபிக் டிசைனர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது சொல்கிறது. சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கில் செட்டை வந்து இன்னும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் கன்ஃபார்ம் நீங்கள் பேசி சேலரி வாங்க முடியும். ஓகேங்களா, அது உங்கள் கம்பெனியும் தெரிஞ்சு வச்சுருக்க, இந்த பர்சன் வந்து நல்ல டேலண்டான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுருந்தாங்கன்னா நீங்கள் சேலரி வாங்கலாம். அதாவது எப்படின்னா, டீம் லீடு, மேனேஜ்மெண்ட் உள்ளே போகும்போது டீம் லீடாக ஒரு 4 பேரை நீங்கள் ஹேண்டில் பண்ண போகும்போது இந்த மாதிரி வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டிசைனர்ஸோடைய இதெல்லாம் சொல்லிவிட்டேன். இன்னும் நிறையா டிசைனிங் இருக்குது. ஒன்று வேணால் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் நான் கண்டென்ட் எடுக்க முடியும். ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுங்கள்.